இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு பாஸ்டர் நோயமி லோகன் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் அம்மா, பிரைஸ் லார்ட். ஆமென் ஆமென் பாஸ்டர். வாருங்க, வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள், உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. இயேசுவின் ஆமென். வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஹalleluya. Thank you அம்மா. ஹalleluya. ஆமென். God bless you. ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்தவர் நீரே, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் நீரே, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் நீரே, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எனது அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எனது அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த நாளிலும் கொடுக்கின்ற வார்த்தைகளை ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரை விடுதலை ஆகும்படி என் ஆவியானவர் நடத்தி கொடுக்கும்படி செபிக்கிறேன். உம்முடைய கிருபை பொருந்திய வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செபிக்கிறேன். கர்த்தாவே, என்னை மறந்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. உம்மாலே ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே முடியும் ஆண்டவரே, எல்லாம் முடியும் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம், இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். இன்றைக்கு கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 28 அங்கே 8வது வசனம், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பொருளாதார காரியங்களிலே அநேக ஜனங்கள் அல்லல் படுகிறவர்கள் உண்டு. ஹல்லேலூயா. பொருளாதார பண்டிதர்கள், பொருளாதார மேதைகள் அங்கே தேசத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் தங்களுடைய நினைவுக்கேற்றபடி, தங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது?
அதை நாங்கள் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாடினது போல வறண்ட நிலத்தை தேவன் நீரூற்றாக மாற்றுகிற தேவன். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அதை நீங்கள் அறியீர்களா? இதோ வனாந்திர வழிகளில் ஆறுகளையும் அவாந்திர வழிகளை தண்ணீர் தடாகத்தையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்த வேளையிலே அது என்னுடைய ஆவியிலே மிகுந்த பாரமா இருந்தது. அதாவது பாருங்கள், ஒரு குடும்பத்திலே மிகுந்த கடன், அந்த கடனை கட்ட முடியவில்லை. அது மட்டுமல்ல, அந்த கடனை கட்ட முடியாத பட்சத்திலே வீட்டிலே வறுமை, கஷ்டம். அது மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த பெண் பிள்ளைக்கு திருமணத்தை நடத்த முடியவில்லை. கையில பணம் இல்லை, காசு இல்லை. ஆனபடினால் அவர்கள் வீட்டிலே ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை. கணவன் மனைவிக்கு இடையிலே பெரிய பாரதூரமான பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் அங்கே டிவோர்ஸ் வரைக்கும் போகலாம்னு சொல்லி அவர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை அங்கே தேவ ஊழியக்காரர்கள் மூலம் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசித்திருந்த வேளையிலே தேவன் அற்புதமான காரியங்களை செய்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சரீரத்திலே வியாதி வந்தால் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். எப்படியாவது இந்த வியாதி மாறும், எப்படியாவது என்னுடைய பிரச்சனை தீரும், எப்படியாவது ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்ற வேதம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. நம்முடைய பாடுகளை தேவன் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டுவனம் ஆக்கின இயேசு மேல வந்தது, அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்பதை ஒவ்வொரு விசுவாசிகளும் அதை விசுவாசிக்கிறார்கள். வியாதி குணமாகும் என்பதை விசுவாசிக்கிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அதே போலதான் பொருளாதார காரியம் என்பதும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை சுகம் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சுகத்தை விரும்புகிறது போல தேவ ஜனங்கள் பொருளாதார காரியங்களிலும் விடுதலையாக வேண்டும் என்பது தேவனுடைய பிரியம், தேவனுக்கு சித்தமானபடியத்தான் இந்த உபாகம் 28ஆம் அதிகாரம் அருமையாக பொருளாதாரத்திலே அடைபட்டிருக்கிற ஜனங்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம். ஹல்லேலூயா. எழுதப்பட்ட அதிகாரம். ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவனையே சேவிக்க கடவீர்கள், அவர் உங்களை அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதிகளை உங்களை விட்டு விலக்குவார் என்று சொல்லி வேத வசனம் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, வேத வசனங்களை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள், அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். மனதிலே, சிந்தனைகளிலே, எண்ணங்களிலே சத்துருவானவன் கொண்டு வருகிற அந்த ஆயுதங்களை எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. சத்துரு உங்களை விட்டு ஓடி போவான். வேத வசனங்கள், பொருளாதார காரியங்களை ஒவ்வொரு நாளும் எடுத்து அதை தியானம் பண்ணுங்கள், வாயை விட்டு சொல்லுங்கள், ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போதுமானவர். இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும். களஞ்சியம் என்பது ஸ்டோர் ஹவுஸ், சேர்த்து வைக்கின்ற, சேமிக்கப்படுகின்ற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதாவது இன்றைக்கும் ஒரு சின்ன துணுக்கொன்றை பார்த்தேன். நீ ஒரு 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 பொருளை வாங்குவதற்கு முன்பாக நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பாக அந்த விலை பட்டியலை பார்க்காதபடி நீ ஒரு பொருளை வாங்குவாயாக இருந்தால், நீ உன்னுடைய மணிக்கூட பார்த்து, நேரத்தை நீ அந்த மணிக்கூட பார்த்து அல்ல, மணிக்கூட பார்க்காதபடி நீ வேலை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னால், சரியா நிதானித்து ஒரு காரியத்தை நீ செய்யாமல் இருப்பாயாக இருந்தால் உன்னுடைய ஆயுள் முழுவதும் நீ வேலை செய்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதனுடைய காரியங்கள், அதனுடைய விளைவுகள் பெரிதா இருக்கும். அதனுடைய தான் ஆண்டவர் சொல்லுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். நடந்தது முடிந்தது போகட்டும். இன்றைக்கு புதிய நாள், புதிய கிருபையோடு நாங்கள் இந்த காரியத்தில் எப்படி விடுதலையாக வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம், அதை செயல்படுத்துவோம். அப்படி ஆண்டவர் சொல்கிற களஞ்சியங்களில், ஸ்டோர் ஹவுஸிலே. அதுபடினால் அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு கொடுப்பது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். முதலாவது தேவனுக்கு கொடுக்கின்ற காரியம். 2வது காரியம், நாங்கள் வைத்திருக்கின்ற அந்த மீதி பணத்திலே ஒரு 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 குறைந்த அளவு தொகையாவது நாங்கள் சேமிப்பாக வைக்க பழக வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதுதான் நம்முடைய ஆபத்தான நேரங்களிலே அது நமக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. சேமிப்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட பாருங்கள், 5 அப்பம் 2 மீன்களை எடுத்து 5000 பேருக்கு போஷித்த வேளையிலே அவர் சொல்லுகிறார் எப்படி என்றால்,
மிகுதியானது சேர்த்து வைங்கள்னு சொல்லி 12 கூட நிறைய அதை சேமித்து அவர்கள் என்ன செய்தார்கள், வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. எனக்கு என்றால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு பிசினஸ்லும் இருக்கிறேன். எனக்கு தேவையில்லாமல் அந்த மீதியானதை கொட்டுவது அல்லது அதை காபேஜிலே போடுவது என்பது உண்மையாகவே என்னுடைய ஆத்துமாவிலே பிரியமில்லாத ஒரு காரியம், என்னுடைய தாயார் படிப்பித்த ஒரு காரியம் அன்புக்குரியவர்களே. ஆனபடினால் பாருங்கள், அங்கே வீணான காரியங்களுக்கு வீணான காரியங்களை நாங்கள் செலவிடுவதற்கு முன்பாக வேத வசனம் பாருங்கள், ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் படிக்கின்ற வேளையிலே, அதாவது ஒருவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அதை செய்யலாம், ஒரு வேலையை செய்வதற்கு முன்பாக அதை செய்யலாமா என்று சொல்லி அவன் கணக்கு பார்க்க கடவன் சொல்லி நான் என்னுடைய மொழியில சொல்லுகிறேன், நீதிமொழிகள்ல சொல்லப்படுகிறது. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அரிசியை போடுவதா இருந்தாலும், ஒரு கறியை சமைப்பதா இருந்தாலும், ஒரு காரியத்தை செய்வதா இருந்தாலும் கூட அதில் ஒரு அளவு வைத்து நாங்கள் செய்ய பழக வேண்டும். அதே போல ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் பொருளை வாங்குகின்ற வேளையிலே நாங்கள் யோசித்து தீர்மானித்து அதன்படி நாங்கள் செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது போகட்டும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆண்டவரே, வசனத்தை சொல்லுங்கள், ஆண்டவரே நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை திறக்க, இது என்னுடைய வாழ்க்கையில அற்புதமான காரியம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வீட்டிலே பாஸ்டர் தான் எல்லா டீலும் செய்வது வழக்கம். எனக்கும் அவருக்கும் ஒரே அக்கௌண்ட் இருந்தாலும் கூட எனக்கு உண்மையாகவே நான் இந்த தேசத்துல வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமா இருந்தது. இப்போதான் ஒரு 2-3 வருஷம் நான் ஏடிஎம்மே பாவிக்கிறேன். என்னுடைய கையிலே இந்த கிரெடிட் கார்ட்ஸ் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நானும் கடன் வாங்குறதுலே அநேக ஜாதியில கடன் கொடுக்கிறவளா தான் இருக்கிறேன் அன்புக்குரியவர்களே. ஆனால் அந்த சேமிக்கின்ற பழக்கத்தை கொடுப்பேன், ஆண்டவருக்கு சொல்லி கொடுப்பேன். ஆனா அந்த சேமிக்கின்ற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில அது இருக்கவில்லை. பாஸ்டர் அதை பார்த்து கொள்வாருன்னு சொல்லி. ஆனால் ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்பாக என்னுடைய ஆவியான பேசுகிற வழியில நான் பேங்கில போய் எனக்கு என்று சொல்லி ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதிலே நான் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை போட தொடங்கினேன். அன்புக்குரியவர்களே, அது எனக்கு மீதியா வர தொடங்கினது. அது எடுத்து நான் வீட்டிலே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, முக்கியமான தேவைகள், பில்கள் கட்டுவது, அது கணக்கு நான் உபயோகிக்க தொடங்கினேன். ஆனபடி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த நாளிலே கூட ஒரு அக்கௌண்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம். இன்று வரைக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி உன் களஞ்சியங்கள், ஹல்லேலூயா, களஞ்சியங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை நாங்க செய்கின்ற வழியிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே அடுத்தது, நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதி. ஆண்டவரே, இந்த தேசத்திலே வேதம் சொல்லுகிறது, நாங்கள் இருக்கின்ற தேசத்திலே சமாதானம் இருக்கு, இளங்களுக்கும் சமாதானம் இருக்கும். ஆனபடி நான் நீங்க மற்றவர்களுக்காக, பிறருக்காக, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்காக, பில்லுகள் கட்ட முடியாமல் இருக்கிற ஜனங்களுக்காக நீங்க திறப்பின் வாசலே நின்று அங்கே ஜெபிக்கின்ற வழியிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். அதிசயத்தை நீங்கள் காணுவீர்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை தேவன் உங்களுக்கு காண செய்வார். ஹல்லேலூயா. மற்றவர்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்கள், விசுவாசிகள் இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள். பில்லுகள் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்றைய கூட ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அன்புக்குரியவர்களே. இந்த வேற ஒரு மெசேஜை கொண்டு போகணும்னு நினைத்தேன். இன்னொரு மெசேஜ் அதுல பாருங்க, செக்கோஸ்லோவாக்கியாவில, இந்த ரஷ்யாவில அந்த காலத்திலே இந்த தேசங்கள் பிளவுபடுவதற்கு முன்பாக, ரஷ்யா பிளவுபடுவதற்கு முன்பாக அங்கே கிறிஸ்டியானிட்டி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கவர்மெண்ட் வந்திருந்தது. ஆனபடினா அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த கிறிஸ்டியன்ஸை எல்லாரையும் பிடித்து அவர்கள் ஜெயிலே போட்டார்கள். ஒரு அருமையான ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் அங்கே ஒரு நாள் இரவு போய் அவரை போல எத்தனையோ ஊழியக்காரர்கள் சேர்ந்து, 15-16 ஊழியக்காரர்கள் சேர்ந்து ஒரு அண்டர் கிரவுண்டிலே ஒரு மீட்டிங் வைத்து விட்டு வெளியே வந்தார்கள். அது எப்படியோ அந்த கவர்மெண்ட் ஆட்களுக்கு தெரிந்து விட்டது. ஆனபடினால் இவரை பிடித்து கொண்டு போய் ஜெயில போட்டிருக்கின்றார்கள். ஜெயில போடுகின்ற வேளையிலே அந்த ஜெயில் அதிகாரி சொன்னார், உனக்கு சாப்பாடே நாங்க கொடுக்க போறதில்லை, உனக்கு அதுதான் தண்டனை, நீ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாய சொல்லுகின்ற வழியில அந்த ஊழியக்காரன் சொன்னார், நான் இப்பொழுதும் நான் ஆண்டவரைத்தான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே
சோத்திரம். ஹalleluya. ஆனபடினால் பாருங்கள், அந்த இருட்டு அறையிலே கொண்டு போய் அவரை போட்டு விட்டார்கள். போட்ட வேளையிலே அவருக்கு சாப்பாடுகள் இல்லை. சரியான குளிரான ஒரு இடம். ரஷ்யாண்டா குளிரான தேசம் தானே. அதனுடைய சரியான போர்வை இல்லை. அப்படி இருக்கின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மேல உயரத்திலே ஒரு ஜன்னல் இருந்ததா. அந்த ஜன்னலை ஏதோ வந்து கறக்கு கறக்குன்னு சத்தம் போடுவான். பார்த்தால் ஒரு பிரெட் ஒரு 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 என்ன பூனை ஒரு பூனை கொண்டாந்து ஒரு பிரெட்டை வச்சு விட்டு போவோமா. அப்படி கிட்டத்தட்ட அந்த பிரெட்டை கொண்டாந்து வைக்கின்ற வேளையில் இவருக்கு பட்டினியா இருந்தாலும் கூட தேவன் செய்த நன்மைகளை பாருங்கள். அந்த இடத்துல சொல்லப்படுது, எலியாவை தேவன் காகம் கொண்டு போசித்தார். அந்த ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு பூனையை அனுப்பி அந்த பிரெட்டை கொண்டு வந்து வைத்தார். அந்த அந்த பிரெட்டை அவர் சாப்பிடவில்லை. அந்த தான் ஒருவேளை அந்த இடத்துல மரித்தாலும் கூட அந்த பிரெட்டை தேவன் அங்கே போசிக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் சொல்லி அந்த பிரெட் எடுத்து அந்த மெட்ரஸுக்களை வச்சிருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் அந்த ஜெயில் அதிகாரி ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லுவார், ஆண்டவர் எங்க அவர் என்ன போசிக்கிறார பார்க்கலாம்னு சொல்லி. ஆனா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 6 பிரெட் அங்க கொண்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஜெயில் அதிகாரி இவரை வந்து பார்க்கின்ற வேளையில அப்போ இவர் அவருக்கு காண்பித்தாராம், ஆண்டவர் இந்த பிரெட்டை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார் என்று. அப்போ பார்க்கின்ற வேளையில அதே பூனை வந்து ஒரு பிரெட்டை கொண்டு வந்து அந்த ஜன்னலடியில வைக்கிறதா. அது பாருங்கள், அதை விட இன்னொரு மிரக்கல் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பூனை அந்த ஜெயில் அதிகாரியினுடைய மகளுடைய பூனை. ஹல்லேலூயா. அந்த பிரெட் கூட அந்த ஜெயில் அதிகாரி வீட்டிலே இருந்த அந்த டேபிள்ல இருந்த பிரெட் துண்டு, அந்த அந்த அவருடைய வைஃப் அந்த குக் பண்ணின அந்த பிரெட் துண்டு. எப்படியான அற்புதத்தை தேவன் செய்கிறார் அன்புக்குரியவர்களே. இது என்னுடைய ஆவியிலே கூட மிகுந்த ஒரு எழுச்சியைத்தான் உண்டு பண்ணுகிற ஒரு விசுவாசத்தை எனக்கு ஊட்டுகிறது. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் வாசல்கள் ஆண்டவர் உங்களுக்காக திறப்பார். ஒரு அதிகாரத்தில் ஒரு வசனத்தை எடுத்தீங்களாக இருந்தால், எரிகோ கோட்டை 7 தரம் சுற்றி வந்த மாத்திரத்திலே எரிகோ கோட்டை விழுந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வசனத்தை எடுத்து 7 தரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒன்றிலும் குறைவுபட மாட்டேன். என்னுடைய குறைவுகள் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவன் மகிமேல் என்ற வாக்குகிறார். என் களஞ்சியங்கள் பூரணமா நிரம்புகிறது, என் பேங்க் அக்கவுண்ட் பூரணமா நிரம்புகிறது. தேவன் அற்புதமான காரியங்களை செய்கிறார். நான் தேவனுக்கு என்று சொல்லி கொடுக்கிறேன். தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் அந்தந்த வேளையிலே பில்லுகள் எல்லாம் கட்டப்படுகிற தேவன் எனக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டதன்படி கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வார். ஹல்லேலூயா. அப்படினால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் சொல்லுகின்ற வேளையிலே அற்புதம் நடக்கும் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. அவர் பிறந்ததே அதிசயம். ஹல்லேலூயா. ஆனபடினால் அந்த ஊழியக்காரனுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், ஹல்லேலூயா, எப்படி நான் என் பிள்ளைகளை போசிப்பேன், எப்படி என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், எப்படி எப்படி என்னுடைய வருமானம் பெருக்கமாகும். அற்புதமான ஆண்டவர், காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், காட்டும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீர், காக்க வல்லவர், காத்தும்மை மீட்க வல்லவர், துதிகனம் மகிமையுமக்கே. ஏராளமானவர், தாராளமானவர், நீரே எந்தன் எல்சடாய், போதுமானவர், சர்வ வல்ல தேவரீர், போதும் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பஞ்ச காலத்திலும் தேவன் நமக்கு உணவளித்து நம்மை போசிக்கின்ற தேவன், என் பிள்ளைகளை கட்ட தேவன் உதவி செய்கிற தேவன். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லி ஆசீர்வதித்த தேவன். ஹல்லேலூயா. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். நன்மை மட்டுமல்ல, பரிபூர்ண நன்மை. ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்கிறது. ஹல்லேலூயா.
நான் போகும் இடமெல்லாம் அந்த நன்மை வருகிறது, கிருபை வருகிறது. ஹல்லேலூயா. அறியாத ஜனங்களிடமிருந்து அந்த ஃபேவர் வருகிறது, எனக்கு அந்த உதவிகள் வருகிறது, எனக்கு ஒத்தாசை வருகிறது. ஹல்லேலூயா. அப்படி நான் அந்த நெகட்டிவான காரியங்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நெகட்டிவான தோட்ஸ் எல்லாத்தையும் அங்கே பிசாசானவன் நம்முடைய சிந்தனை மண்டலத்திலே கொண்டு வந்து அரணம் போல கட்ட அனுமதிக்காதீர்கள். ஹல்லேலூயா. பூலோகத்தில் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்படும். பூலோகத்திலே எதை கட்டவிழ்கிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். உங்களுக்கு இருக்கின்ற அந்த நிலுவையான அந்த கடனுகள், அங்க கட்ட வேண்டிய பில்லுகள் எல்லாவற்றையும் ஒரு நோட்புக்கில் எழுதுங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அது இயேசுவின் நாமத்தினால் கட்டி முடிக்கப்பட்டது சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவன் மகிமையிலே நிறைவாக்குற தேவன். ஹல்லேலூயா. நான் அங்கே நன்றாய் இருக்கும்படி, ஐஸ்வர்யவான் ஆகும்படி என் நிமித்தம் என் ஆண்டவர் தரித்திரனானாரே. ஹல்லேலூயா. ஆனபடினா எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளாதீங்கள், தேவனுக்கு அதை ரிலீஸ் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள், அப்பொழுது உங்கள் புத்திக்கு மேலான சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதுமே நல்லவர். அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன், அதிசயங்களை காண செய்கிற தேவன். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை எங்களுக்கு காண செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாளிலே செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, எங்களுடைய பின் சந்ததியாருக்காக, எங்கள் பிள்ளைகள், எங்கள் பேர பிள்ளைகள், ஆண்டவரே, எங்களுக்கு வழி வரும் சந்ததிகளுக்கு ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எப்படி ஈசாக்கை போஷித்தீரோ, ஆபிரகாமை போஷித்தீரோ, ஆண்டவரே தாவீது ஆண்டவரே அப்பா எண்ணிறந்த மணலத்தனியாய் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கு சவதரித்து வைத்தான் ஐயா. அதே போல தகப்பனே ராஜா, ஆண்டவரே எங்கள் சந்ததிகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உமக்கென்று ஆசீர்வாதமாயிருக்க, உமக்கென்று ஆண்டவரே தேவனுடைய காரியங்களை செய்ய, தேவனுடைய காரியங்களை கட்ட அவருடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வைத்து கொடுக்கும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அற்புதம் நடப்பதாக. பில்லுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே, செங்கடலில் வளல் திறந்த தேவன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் ஒரு பாதை உண்டாக்கப்படுகிறது, அது பெரும்பாதை என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறது இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ஐயா ஆண்டவரே தேவனே தகப்பனே, கிரெடிட் கார்ட்ஸ்கள் எல்லாம் சமுத்திரத்திலே தள்ளப்படுகிறது இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். நீயும் கடன் வாங்காதிருப்ப, ஜாதியில கடன் கொடுப்பா என்ற வாக்கு தத்தம் ஆண்டவரை யார் யார் கட்டப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவரே தேவனே அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆகி தகப்பன் ஹல்லேலூயா அந்த அற்புதத்தை செய்கிறார். அதற்காக சோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா, உம்முடைய ஆண்டவரே அளவற்ற ஆசீர்வாதம் ஆண்டவரே பிள்ளைகள் மேல் நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் தகப்பனே. அற்புதம் நடப்பதாக, அதிசயங்கள் காணும்படி செவிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. அற்புதம் நடக்கிறது, வழி திறக்கப்படுகிறது, பாதைகள் திறக்கப்படுகிறது. ஆண்டவரே, பாதைகளை திறக்கிறவன் சொல்லி பேர் பெறுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. நிரம்பி வழியட்டும், ஆசீர்வாதம் நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தையின் மூலமா எங்களை ஆசீர்வதித்தீங்க பாஸ்டர். ஆமேன். கர்த்தர் நல்லவர், போதுமானவர். அழகான பாட்டையும் பாடினீர்கள். உம்மால் ஆகாதத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய வாக்குத்தத்தின்படி எங்களை நீங்க ஆசீர்வதித்தீர்கள். அவருடைய வார்த்தையின் மூலமாக காட் பிளஸ் யூ பாஸ்டர். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். இப்பொழுது நாங்க ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. Bless you. Amen. ஆமேன். பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது